வணக்கம் குட்டி பிள்ளைங்களா, நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம்னா, முருகன் ஒரு ஆளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் ரொம்ப ஆச்சாரம் பார்ப்பாராம். அவரை பற்றி பார்ப்போன்னு கதைக்கு போகலாமா? அதாவது ஒரு ஊரில் முருகன்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் ரொம்ப ஆச்சாரம் பார்ப்பாராம். எப்போ பார்த்தாலும் சுத்தம்ன்ட்டு இருப்பாராம். ஒரு நாள் என்ன பண்ணுவாரோ, ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருப்பாராம். அப்போ அந்த கல்யாண வீட்டில் எல்லாம் சாப்பாடு பந்தி நடக்குமா. இவரும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட வராங்க. ஒரு வயசான தாத்தா இருப்பாராம். அப்போ அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு தும்மல் வந்துடுமா அந்த தாத்தாவுக்கு. உடனே அச் அப்படின்னு தும்முவாராம். உடனே அந்த தண்ணி எல்லாம் இவர் மேலே தெளித்த உடனே இவருக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குமா. உடனே ஐயோ இதெல்லாம் இந்த அசுத்தத்தெல்லாம் கழுவுறதுக்கு நம்ம காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாராம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃப்கிட்ட, நான் நாளைக்கு காசிக்கு போகிறேன், எல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை அப்படின்ட்டு வரான். சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுப்பா. அந்த நாளையில் என்னது பஸ்ஸும் கிடையாது, நடந்தே தானே போகணும். ஒரு துணி மூட்டை மாதிரி கெட்டி அவர்கிட்ட கொடுப்பாங்களாம். மறுநாள் அதிகாலையிலே நடக்க ஆரம்பிச்சிடுவாராம். அப்புறம் ரொம்ப ஈவினிங் சாயங்காலம் ரொம்ப களைப்பாயிருமா. அப்போல்லாம் ஏதாவது ஒரு திண்ணை மாதிரி இருக்கும் அந்த வீடுகளில். அங்கே போய் இலைப்பாரிட்டு மறுநாள் போவாங்க. அப்போ ஒரு திண்ணையில் உட்காந்துருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு அம்மா வருமா. வந்து என்ன சொல்லுவாங்களாம், ஐயா நீங்கள் வழிபோக்கராக ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நான் வேணா உங்களுக்கு சாப்பாடு வச்சு தரவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். உடனே இவர் வேண்டான்னு எவ்வளோ சொல்லி பார்ப்பாராம். அந்த அம்மா இல்லை, நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். வயிறு வேற பசிக்குமா. சரின்னா அவர் சொல்லுவாராம், ஆனால் எனக்கு ஒரு சின்ன கண்டிஷன். என்னையான்னு, சாப்பாடு நான் தட்டில் சாப்பிட மாட்டேன், இலையில தான் தருவேன்னு அந்த அம்மா ஒரு தடவை எப்படி யோசிச்சு பார்ப்பாங்களாம். சரின்னு சொல்லிட்டு ஒரு இலையை கழுவி அவருக்கு சாப்பாடு நீட்டாக போட்டு சாப்பாடு பரிமாறுவாங்களாம். ரொம்ப தேவாமிர்தமாக இருக்குமா சாப்பாடு. ஐயோ கடவுளே, எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நன்றிமான இலை எடுக்க போகிறான். அந்த அம்மா ஓடி வந்து, எடுக்காதீங்கய்யா அப்படின்ட்டுவான். உடனே இவர் என்ன அப்படின்னா, இல்லை இருக்கட்டும்னு. என்ன அப்படின்னா, இல்லை இது இலையில சாப்பிட்றதுக்கு எங்கள் மாமனார் ஆசைப்படுவார், அதனால் அவரோட இலை எப்போவும் அதை சாப்பிட்டோம்னா பத்திரமா எடுத்து கழுவி வச்சு தான் சாப்பிடுவோம், அவருக்கு சாப்பாடு போடணும். இவருக்கு அப்படி தலை சுற்றி வாந்தி வர மாதிரி இருக்குமா. சரி என்ன செய்ய, காசிக்கு போகிறோம்ல, இதெல்லாம் கழுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாராம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவாராம், மறுநாள் இப்படி நடந்து போயிட்டே இருப்பாராம். அப்போது ரெண்டாவது இதே மாதிரி சாயங்காலமாக ஆயிடுமா. இருட்டினோன்னா ஒரு வீட்டு திறனையில் உட்காந்துப்பாராம். அப்போ அந்த வீட்டில் இருந்து ஒரு ஐயா ஐயா எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பிடுங்களேன் அப்படின்னா, வேண்டாம் அப்படின்ட்டு நேற்று நைட்டு நடந்ததை நினச்சி பார்ப்பாராம். ரொம்ப அப்படி கொமட்டிட்டு வருமா. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாராம். அதுக்கப்புறம் என்ன ஆகுமா, அவங்க ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டோன்னே இவரால் தட்ட முடியாதான். சரின்ட்டு உள்ளே போயிட்டு சொல்லுவாராம், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாராம். என்ன அப்படின்னா, எனக்கு ஏதாவது மண் பாத்திரம் தட்டு மாதிரி இருக்கிறதுல தான் நான் சாப்பிடுவேன், இலையெல்லாம் சாப்பிட மாட்டேன்னா அந்த வீட்டம்மா அப்படியே யோசிப்பாங்களாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ரூமில் போய் ரொம்ப ஒரு தட்டை எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா கழுவி சாப்பாடு வச்சு கொடுப்பாங்களாம். சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. அது சாப்பிட்டு முடித்தோடனே அந்த அம்மா அந்த தட்டை எடுத்துகிட்டு போவாங்களாம். எடுத்துகிட்டு போனவங்க கிணத்தட்டில் போய் கழுவ போயில டம்முன்னு கீழே போட்டு உடச்சிருவாங்களாம். உடனே வீட்டுக்குள்ளேருந்து ஒரு வயசான பாட்டி ஓடி வருமா. ஐயையோ அப்படின்னு. என்னன்னா, இது எங்கள் வீட்டுக்காரருக்கு கடைசி நாளில் கை கழுவி எச்சு துப்புன தட்டாச்சே, எனக்கு வயசான காலத்தில் யூஸ் ஆகும்னு பார்த்தா இப்படி போட்டு உடச்சிட்டியேன்னு கதறுமா. இவருக்கு அப்படியே வாமிட்டு வருமா. ஐயோ கடவுளே என்ன ஆச்சோ அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு ரொம்ப கொமட்டிட்டு வருமா. வேறு வழியில் சாப்பிட்டாச்சு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் திருப்பி அவர் பிரயாணத்தை தொடர்வாராம். தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது அதே மாதிரி சாயங்காலம் ஆயிருமா. ஒரு வீட்டு திறனையில் உட்காந்துருப்பாராம். அப்போ அதே மாதிரி சாப்பிட கூப்பிடுவாங்களாம். ஐயோ வேண்டாம் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்ப்பாராம். அவங்க அன்பை தட்டவே முடியாதான். சரின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடாராம். என்னென்னா, எனக்கு கையில் சாப்பாடை உருட்டி தாங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த வயசானம்மா உருட்டி தருமா. சாப்பாடு அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்குமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு காத்தாட வெளில அந்த திறனையில் உட்காருவாராம். அப்போ அந்த திறனையில் ஒரு மாடாக்குழி இருக்குமா. அதில் ஒரு வெத்தலையும் ஒரு கொட்டை பாக்கும் இருக்குமா. பரவாயில்ல, இந்த அம்மா நம்ம சாப்பிட்ட உடனே இந்த வெத்தலை பாக்கு போடுறதுக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வெத்தலையும் எடுத்துகிட்டு அந்த பாக்கையும் எடுத்து வாயில் போட்டு கடிப்பாராம். டங்குன்னு சவுண்டு வருமா. உடனே வீட்டுக்குள்ளேருந்து அந்த பாட்டி ஓடி வருமா. என்னாச்சுன்னா, இந்த பாக்கை கடிச்சிருந்தேன். ஆமாம்மா அப்படின்னா,
நல்ல வேலையா உங்கள் பல்லு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு. ஏம்மா அப்படின்னு. இல்லை நானும் 10 நாளாக இந்த பாக்க வாயில் போட்டு போட்டு கடிச்சு கடிச்சு பார்க்க கடிக்கவே முடியலை, அதை எடுத்து வச்சுருந்தேன், நீங்கள் கடிச்சிட்டிங்கன்னு. இவருக்கு அப்படியே தலை சுற்றிடுமா. ஆத்தாடி எவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலேருந்து ஆச்சாரமே பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாராம். முடிவு பண்ணி வந்தோடனே வீட்டை பார்த்து வந்துடுவாராம். பிள்ளைங்களா, இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ரொம்ப ஓவராக சுத்தம் பார்க்கக்கூடாது, அதுக்குன்னு சுத்தம் இல்லாமலும் இருக்கக்கூடாது. நம்ம நீட்டாக இது பண்ணி இருக்கணும். ரொம்ப சுத்தம் பார்க்க பார்க்க நம்ம உடம்புக்கு கேடு தான். சரியா? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.